சொல்லுதார அரமமகளான வேலும் 101 லிங்கத்தையும் ராகத்துக்குள் எரியணுமே மாந்திரத்தை சொல்லணுமே என்றுதான் சொல்லும் போது அரங்கிலிகளான வேலும் 101 லிங்கத்தையும் ராகத்துக்குள் எரியும் போது 2 நல்ல லிங்கங்களை செவி சரசுக்குள்ள ஒதுக்குதால சரசுக்குள்ள ஒதுக்கும் போது அவன் ராகத்தில் எரிந்துட்டால மாயவன் பச்சை மாலு 101 லிங்கத்தையும் கையில இளவ படைத்தார் கோட்டையை எரிக்கணுமே அவன் மாயவன் பெருமாள் ஆண்டவன் பரமசிவம் அவன் தங்கரத வெள்ளி ரதம் ரதத்தை தான் அலங்கரித்து அவன் மாகாளி கோட்டையத்தான் சீரித்தான் ஜனந்துட்டார அவன் திருவூர கோட்டை அது ஐயா கோட்டை அது அப்பன் தீப்பிடித்து எரியுதையா அவன் முப்போரை எரியும் போது அட்டகாளி 8 பேரும் எரிந்து சாம்பலாகிட்டால மாறி உயிரை கொடுப்பதற்கு பாராரே பரமசிவம் பன்னீரதை தான் தெளித்து பெரம்பெடுத்து தட்டும் போது அவன் எவ்விதமா பிறக்குகிறா 2 லிங்கம் முழுங்கினாவா 3 நல்ல முகத்தோட ஐயா முப்புறத்தில் பிறக்கால அம்மா 3 நல்ல முகத்தோட முப்புறத்தில் பிறந்ததால முப்பூடாதி வாம்பேரு அப்ப அம்மையான முப்பூடாதி கைலாச மாமலையில் வடக்கு கோட்டை வாசலில் வடமுகமா கொழுவிருக்கா வானசெதி மலையதில வரமுனிவனான வேணும் மகுடனா பிறந்திருக்கான் மகுடனாக பிறந்தல்லவோ அட்டகாசம் பண்ணுதான தேவர்களும் மூவர்களை இருக்கம் அது செய்யுதான மகுடன வனமொழிக்க அம்மையான முப்புடா அப்பமே வாராள் மந்திர வாழ்வர்கையில வெள்ளி கட்டும் பிரம்பு வாங்கி முக்கவர் சூளம் வாங்கி வாராள முப்புடாதி மகுடனுட கோட்டையத்தான் வலது கால பெருவிரலால் ஏத்தி தாம் மிதிப்பாளாம் அதை சுக்க சுக்க நொறுங்குதையோ 6 காலம் மகடந்தான தூக்கத்தில் இருக்கான தூக்கத்தில் தலையறுத்தா 1 கோடி குற்றம் என்று ஆன காலால் மிதிக்க சொன்னா குதிரை காலால் மிதிக்க சொன்னா
கொஞ்சம் கூட அசையலைய மாயவே எம்பெருமாள் அம்மா அம்மா போடார் ஆறு கால மகடனுக்கு 100 நல்ல சரசு உண்டு நாடு நல்ல சரசுல தான் படுகள் இங்க இருக்குதம்மா நடு சரசா அறுக்கணுமே படுகள் இங்க எடுக்கணுமே பார்த்தாலே அது நேரம் 1008 சுருவத்தோடு மாகாளி வடிவம் கொண்டு சீர்காழி முப்பூடாது மகடனோட மாறுவலதான் மண்டி போட்டு இருக்கால நாடு சரசா இருக்கால படுகள் இங்க எடுக்கால மகடனோட தலையத்தான மாலையா கெட்டியல்லோ கழுத்துல போட்டுட்டால மகடனை அவனை முடித்து சீர்காழி முப்பூடாது அவ தானதான் வாரால அவன் பார்த்துட்டார பரமசிவம் ரத்தவாட கோலத்தோட முப்பூடாதி வாராளன்று பச்சை நல்ல குழந்தை போல வண்டி நல்ல மலையதுல வடிவம் அது எடுக்கார வடிவம் அது எடுக்கல்லவோ பார்வதியா மடியில தான் பரமசிவம் இருக்கும்போது அம்மையான முப்பூடாதி வலது கைய பிடிக்கால தாயான பார்வதியா இடது கைய பிடிக்கால அங்கு எங்கு இருக்கும்போது ஆண்டவன் பரமசிவம் நிறவன கோலம் கொண்டார் நிறவன கோலம் கொண்டு வண்டி மலையதில தானதாம் பிறந்ததார வண்டிக்கார வயிற வேணும் வண்டிக்கார வயிற வேணும் அவன் பேரத்தான் கொடுக்கார அம்மா அம்மா முப்பூடா வாட கோலத்தோடு நீ வந்ததால என் பக்கத்துக்கு ஆகாதம்மா வாடி அம்மா பூலோகம் பூலோகம் போனுமானா தலைமக வயிற வேணும் எந்த கூட வரணும் ஐயா ஆட்டு மீனும் சம்மதித்தா பூலோகம் போனுமானா கேட்ட வரம் எனக்கு வேணும் என்ன வரம் வேணும் அம்மா முத்து வரம் தருவீரானா முத்து வரம் தருவீரானா நான் கையில விட்டு போவேன் ஐயா வந்தான் பரமசிவம் களஞ்சியத்தை திறக்கார 3 கை முத்தாலி முப்பூடாதி இடமதில முப்பூடாதி இடமதில அப்பமே கொடுக்கார அம்மையான முப்புடார் சீர்காழி முப்புடார் மனதில் நினைக்கா பகவான் கொடுத்த முத்து பச்சை முத்தா சொல்ல முத்தா
பரிசோதித்து பார்க்கணுமே யாரும் மேல போட்டல்லவோ பரிசோதித்து பார்த்திடலாம் பகவான் கொடுத்த முத்து பகவான் மேல போட்டல்லவோ நாம பரிசோதித்து பார்க்கணுமே சீர்காழி முப்புடாது அப்பமே அது நேரம் அம்மையான அருமதியில ஆண்டவன் பகவானுக்கு அவன் முத்த அள்ளி போடுதார ஆண்டவன் தான் பகவானுக்கு 3 நாள காய்ச்சலிட்டு முத்தாலி பாடுவாளாம் 5 நாள காய்ச்சல் அடகாய்ச்சல் அடிக்குதையோ அள்ளி போட்டா முத்தையெல்லாம் 7 நாள காய்ச்சலிட்டு எடகாய்ச்சல் அடிக்குதையோ எடுத்து போட்டா முத்தையெல்லாம் ஆண்டவன் பகவானுக்கு உச்சியில போட்ட முத்து உச்சி பிழை ஆகிடுமா நெத்தியில போட்ட முத்து நெத்தி பிழை ஆகிடுமா கண்டத்துல போட்ட முத்து கண்டமாலை ஆகுதையோ மாறுல போட்ட முத்து மாராணியா ஆகுதையோ அறையில போட்ட முத்து அடகாப்பா ஆகுதையோ தொடையில போட்ட முத்து தொடவளையா ஆகுதையோ பாதத்தில போட்ட முத்து அத சக்கரமா ஆகிடுமோ ஆண்டவன் பகவானுக்கு ஆளாட்டு பொறுக்கா அப்பமே சொல்லுதா அம்மா அம்மா பார்வதிய விளக்கத்தான் பொறுத்தடியோ அம்மா விளக்கத்தான் பொறுத்தடி பகவான் வேதினைய பாரடியோ எம்மா திருவிளக்க பொறுத்தடியோ பார்வதி திருவிளக்க பொறுத்தடி பகவான் தீவினைய பாரடியோ
அம்மையான பார்வதியா ஆண்டவன் பகவானுக்கு தலவாலை இலை விரித்தா விளக்கண்ணைய மேல் தடவி பகவான படுக்க வைத்து வேப்பங்கொல கையில் எடுத்து அப்ப வீசுவாளாம் பகவானுக்கு அம்மா அம்மா பார்வதி அந்த கோலக்காரி முப்புடா சீர்காழி முப்புடா எனக்கு முத்தாலி பாட்டு இருக்கா உங்க அண்ணனிடம் வாயு சொல்லு முத்து வரத்தை மட்டும் வாங்க சொல் ஓடோடி வாரா பால் கடலில் வந்து நின்று ஏ அண்ணா அண்ணா காவாலா எங்கள் அண்ணா பச்சம்மா ஆண்டவன் பகவானுக்கு ஏ கொலக்காரி முப்புடா அவன் முத்தாலி பாட்டு இருக்கும் முத்து வரத்தை மட்டும் வாங்கு அண்ணா ஏடி அம்மா கேளு அம்மா ஆண்டவன் பகவானுக்கு மொடவன் வியாதி கண்டுதானா அது 3 நாள் கலியணுமே அம்மன் வியாதி கண்டுதானா அது 5 நாள் கலியணுமே இரத்த வியாதி கண்டுதான் அது 7 நாள் கலியணும் அம்மா கொம்பம் வியாதி கண்டுதானா அம்மா கொம்பம் வியாதி கண்டுதான் பகவான கொல்லாம விடவே மாட்டா அண்ணா காவாலா முத்து வரத்தை மட்டும் வாங்கு அண்ணா ஏடி அம்மா கேளு அம்மா முத்து வரத்தை தான் வாங்கத்தான் அது என்னால முடியாதம்மா உன்னால முடியும் அம்மா என்ன செய்ய வேணும் அந்த முப்படாதி இடமதில தானமல்ல போயல்லவோ வன் தாலிய ஏந்து அம்மா அட தாலி பிச்சை கேளு அம்மா வா முந்திய ஏந்து அம்மா அட முந்தி பிச்சை கேளு அம்மா என்றுதான் சொல்லும் போல் வாடவாடி வாரா சீர்காழி முப்புடா பக்கத்துக்கு பந்தல்ல அருமமகா ஆனவேலும் அப்போமே சொல்லுதா ஏ அம்மா அம்மா முப்புடா தாலி பிச்சை தாடி அம்மா அவ முந்திய ஏந்திகல்லோ எனக்கு முந்தி பிச்சை தாடி அம்மா பார்வதியா கேட்கும் போல் சீர்காழி முப்புடா அப்பமே சொல்லுதா
ஏடி அம்மா பார்வதிய உனக்கு தாலி பிச்சை முந்தி பிச்சை தானேதான் வேணுமான இப்போ தான் இது நேரம் சிறந்த செவ்வா கிழமையில நீ 4 வீட்டு நெல்லெடுத்து அடி சந்தியில குத்தணுமே அன்று மட்டும் இல்லாம அருமை நல்ல மகளுக்கு தான் 4 முக்கு சந்தியில மூஞ்சி நல்ல கருக்கலில எனக்கு கும்ப வச்சு கலசம் வைத்து கும்ப கலசம் கொண்டு வைத்து வேப்பங்கொலை எடுத்து வைத்து மஞ்சப்பால் கரைத்து வைத்து பானைக்கரையும் கொண்டு வைத்து நீ யானை இப்போ வந்தல்லேவோ வா வலது கால மண்டி போட்டு என்கிட்ட தாலிய ஏந்து அம்மா என்கிட்ட தாலி பிச்சை கேளு அம்மா வா முந்திய ஏந்து அம்மா என்கிட்ட முந்தி பிச்சை கேளு அம்மா அவன் சொல்லுமா இடித்ததையும் நீ சூற அள்ளி கொடுக்கணுமே காத்தாலே பார்வதியா அவன் நல்ல செவ்வா கிழமையில 4 வீட்டு நெல்லெடுக்கா அது முந்தியில வாங்குதால நடு சந்தியில குத்துதால நடு சந்தியில குத்தியல்லோ அத துள்ளு மாவா இடிக்கா மூஞ்சி நல்ல கருக்கலில மகச்சாம வேலையில 4 முக்கு சந்தியில தானேதான் வந்து நின்று அதுக்கு கும்ப வச்சா கலசம் வைக்கா கும்ப கலையும் கொண்டு வைத்தா வேப்பங்கொலை எடுத்து வைத்தா மஞ்சப்பால் கரைத்து வைத்தா பானைக்கரையும் கொண்டு வைத்தா துல்லுமா இடித்ததையும் அவ தான படப்பா போட்டு அவன் முண்டி நின்று இடமறியில அவ வலது கால மண்டி போட்டு சீர்காழி முப்புடால் தானே அங்க அலைக்கால அவ தாலிய ஏந்துதால தாலி பிச்சை கொடுக்கால முந்திய ஏந்துதா முந்தி பிச்சை கேட்கால பார்த்தாலே முப்புடால் தானமல்ல வந்தல்லவோ மஞ்சப்பால் குடிக்கால் பானைக்கரையும் அருந்துதால் அவன் மனமெல்லாம் கொழுந்துடுது அவன் தொல்லுமா இடித்ததையும் சூறாலி கொடுக்கா பார்த்தாலே அது நேரம் ஏடி அம்மா பார்வதிய எனக்கு நான் தாலி பிச்சை தாரே நம்மோ முந்தி பிச்சை தந்தே நம்மோ அவன் பார்த்தாலே முப்புடா அவன் பகவானுக்கு போட்ட முத்த முப்புடாதி இறக்குதால அருமமாக ஆன வேணும் அவன் உச்சியில போட்ட முத்த சீர்காழி முப்போடாது
தான அங்க இறக்குதால உச்சியில போட்ட முத்து உச்சி பிள்ளையும் உருண்டோடி போகுதையா அப்ப நெத்தியில போட்ட முத்து நெத்தி பிள்ளை ஓடுவதையா கண்ணத்துல போட்ட முத்து அது காணாம போகுதையா மாறுல போட்ட முத்து அம்மா மாராணிக இறக்குதால யாரையில போட்ட முத்து யாதிசிறி இறக்குதால கடையில போட்ட முத்து கடவாளையும் இறங்குதையா அருமமகம போடாது அவ பாதத்தில போட்ட முத்து பாத சக்கரமும் ஓடுவதையா அது உருண்டோடி போகுதையா அவ போட்ட முட்டை இறக்கிட்டால சீர்காழியும் போடாது தானதான் இருக்கும் போது அப்ப ஆண்டவன் பகவானுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தி 3 நல்ல தண்ணி ஊத்தி முந்தனியும் கழிக்கார 7 நல்ல தண்ணி ஊத்தி அவ என்ன தண்ணி கழிக்கார அவன் 10 நல்ல தண்ணி ஊத்தி பால் தண்ணியும் கழித்துட்டார பால் தண்ணியும் கழித்தல்லவோ அம்மையான பார்வதியும் ஆண்டவன் பகவானோ ஆதி கைலாச மாமலையில் அவசுடனே கொலவிருக்கின்றார். அப்படி பவுசோடு இருக்கும்போது இந்த அம்மா புடாதி மற்ற வரத்தை வாங்கி பகவானுக்கு எக்கதினா உலோகம் போனான்னா உலோக மக்களுக்கு எக்கதியோ என்று சொல்லும்போது அருள் மகளானவள் நிதிதா மாயவன் என் பெருமாள் கோபால கண்ணன் அம்மா முகுடாதை எதிர்பார்த்து ஒரு அழகான நஞ்சை உண்டு பண்ணி அந்த நஞ்சையில பாத்தி கட்டி கத்தரி நாத்த தலைகளாக நட்டு 1000 கண்ணு வாட்டுள்ள தடா கொண்டு தண்ணீர் பாய்ச்சுதார். இதை பார்த்தா சீர்காழி முப்படாது எப்பா ஈகளவா கத்தரி நாத்த தலைகளை நட்டிருக்கிய அது தழுக்குமா 1000 கண்ணு வாட்ட உள்ள தடா கொண்டு இறக்கிய இந்த பாத்தி பாயுமா உன்னை போல பத்தி கட்டம் உலகத்துல உண்டா ஏம்மா பகவான் கொடுத்த மொத்த பச்சை மொத்துன்னு பவுசோட பேசுதியா ஈம கூடாதி பகவான் கொடுத்த மொத்து பகவானுக்கு தான் பழிக்கும் பூலோக மக்களுக்கு பழிக்காதம்மா அதை என்னிடத்தில் கொடு எல வறுப்பா வறுத்து தாரேன் வகுத்தோர் பெரியவரானா நான் வறுத்து கொடுத்த மொத்து பூலோக மக்களுக்கு வடுவு இல்லாம பழிக்கும். அதே நேரம் என் பெருமாளுக்கு நின்று மாயோம்னு நினைக்கல கிழவன் கையில கொடுத்தா மந்திரகிரி மலையை மாதிரி அடுப்பா கூட்டி அதே நேரம் மத்தான தாலியாக்கி ஐயா அக்கினியை மூட்டி இளவருப்பா இருக்கார். வருத்ததுல பறந்தது போக மிச்ச முத்து 21 வகையான முத்து. அம்மா இந்த பிடி நான் வறுத்து கொடுத்த முத்து பக்கத்தோர் பெரியவரானா வறுத்து கொடுத்த முத்து வடுவில்லாமல் மலைக்கும். அம்மையான முப்படாதி
ஆயான சந்தன மாதிரி வண்டிக்கார வைரவன். ஆமா ஐயா, அவன் 1008 நல்ல வரத்தை வாங்கி வாரால அம்மா பூலோகம் காசி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியோ அண்ணாமலை அம்மா உண்ணாமலை ஆனதான போஞ்சேர்வ செய்து மதுரை அம்மா நாடு விட்டு எங்க எங்க வாரலானா திருநெல்வேலி மாநாடு விட்டு நாடு விட்டு வாராளே அம்மா போராதிய எங்க எங்க வாரலானா கீழே செவல் நைனாகுளம் இடுகாட்டு நல்ல கரைகளில 1000 பதகுடியில் ஆங்கார நல்ல சுருவத்தோட மண்டவாடுவான் கழுத்துமாக கழுத்துமாக அம்மா மாகாளியா வந்து அவதரித்தா அவ அவதாரம் செய்தமாவா ஆகாய நல்ல மார்க்கமாக சீர்காழி வாரால சீர்காழியில் வந்தல்லவோ சிதம்பர தாண்டவன பக்கம் வந்து ஆங்கார நல்ல கோலத்தோட வீரப்பல்லோ விரிசடையோ விரித்து ஆடுவோம் தலைமுடியோ மண்டவாடுவோம் கழுத்துமாக வானத்துக்கு அம்மா பூமிக்குமா பூமிக்குமா வளர்ந்துதான அம்மா நிக்கால அவன் சிதம்பர தாண்டவனும் பார்த்துட்டாரு. அம்மா அம்மா கேளு அம்மா வாங்கார சுருவமது இங்க இப்போ வேண்டாம்மா தென்னாடு போயிடம்மா தென்னாடு திரும்பியல்லோ தானணியோ போனையானா போனையானா உன்னை எதிர்பார்த்து இருப்பார வாராளே அம்மா அம்மா போடாதீங்க அம்மா சீர்காழி நீயோ வந்ததால அம்மா வந்ததால விட்டா சீர்காழி அம்மா போடாதீங்க அம்மா பறந்து ஆடி வாராள எங்க எங்க வாரானா கெங்கை கொண்டான் தன்னதில கைலாசநாதருட வாசல் வந்து அழகாக போ சேர்வ செய்து திருநெல்வேலி மாநாடு வாரா
சீர்காழிய போடாதிய சந்தன மாறிய வண்டிக்கார நல்ல வைரகனோ தாயானதொரு பேச்சியம்மா தானமல்ல வந்தல்லவோ நெல்லையப்பர் காந்திமதிய அழகாக போ சேர்வ செய்து கண்ணீயா குமரி வந்து சமுத்திரத்தில் அம்மா தீர்த்தமாடிய தானதான அம்மா திரும்புதால அவ சுசீந்தரம் பாதை கூடிய களக்காடுமா நாடு விட்டு எங்க வாரலானா சேர்மாதேவி நாடு வந்து அழகுடனே அம்மா திரும்புதால ஆத்து பாலம் தனக்கரித்து தெற்கு சங்கந்தரம் விளக்கு விட்டு வடக்கு நல்ல சங்கந்தரம் சங்கந்தரம் நாட்டுக்கு தாம்மா வாரால வடக்கு நல்ல சங்கந்தரம் பாண்டியம்மார் கூட்டம் தானே தீவர்குல நல்ல வமோசமா ஊருக்கு தான் வடபுறத்தில் சீர்காழி அம்மா பூராதிய நிலையம் அது கேட்கால ஆத்தாரே அப்போ அது நேரம் சீர்காழியோட பார்வையில அவ ஈசானிய பார்வையில சீர்காழி நல்ல போடாதிய மாம போடாதிய வந்து நிலையம் வாங்குதால வண்டிக்கார நல்ல வைரவனோ சந்தன மாரியம்மா பேச்சியம்மா அதுக்கு நிலையம் பாட்டு கொடுத்தார ஹலோ அவ சீர்காழி நல்ல போடாதிய நிலையம் பெற்று இங்க இருக்கும் போது தீவர்குல நல்ல வமோசங்கள் வருடத்துக்கு அப்பா ஒரு தடவை வில்லு தட்டி அப்போ மரசு தட்டிய மரசு தட்டிய கொடை கொடுத்து மக்க வாழார
நடக்கும் போது அக்கினி திராகத்தில் இறங்கணுமே அந்த மகிமையத்தான் காட்டணுமே என்று சீர்காழி நல்ல போடாது அக்கினி திராகத்தில் இறங்குதால எங்க ஆனந்தமாக கொலுவிருக்கா கொடை கொடுக்குற சீமங்கல கோபுரமாக வாழ வைப்பா வரி கொடுக்குற சீமங்கல வளர்ந்து வாங்கி செழிக்க வைப்பா பட்டி அது பெருக வைப்பா பால் பானம் பொங்க வைப்பா ஆளது போல இலைகளுக்கு அருகது போல வேறு ஊனி